ஒருபோதும் இயேசு நான் ராஜா இல்லை என்று அவர் மறுக்கவில்லை. இந்த இயேசு கிறிஸ்து ராஜா என்பதை பிலாத்து 3 மொழிகளிலே எழுதி இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது சிலுவையிலே வைக்கின்றார். நசரேனாகிய இயேசு யூதரின் ராஜா என்று எபிரேயம், கிரேக்கம், லத்தீன் ஆகிய 3 மொழிகளிலே அவர் வைக்கின்றார். இப்படி 3 மொழிகளிலே பிலாத்து இயேசு கிறிஸ்து யூதரின் ராஜா என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அன்றைய நாட்களிலே எபிரேய மொழி என்பது யூத மத தலைவர்களுடைய அபிஷியல் லாங்குவேஜ். யூதர்கள், அன்றைய மத தலைவர்கள் இந்த இயேசு யார் என்பதை அங்கீகரிக்கும் வகையிலே யூத மொழியிலும் எழுதப்பட்டது. கிரேக்கம், அன்றைய ரோமர்கள் அதிகார வர்க்கத்தினர் பேசின மொழி. கிரேக்க மொழியிலே நசரேனாகிய இயேசு யூதரின் ராஜா என்று சொல்லப்பட்டதற்கு காரணம் கிரேக்கர்களும் இந்த இயேசுவை ராஜாவாக அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக. லத்தீன், இன்று எப்படி ஆங்கிலம் உலக பொதுமொழியாய் அறியப்படுகிறதோ அதே போல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே லத்தீன் உலக பொதுமொழியாக அறியப்பட்டது. என்னை வெட்கப்படுத்த